சீக்கிரம் வாங்கோ வாரியர். தேவிக்கு மாலை சாத்த நேரம் ஆயிடுத்து. அவ்வளவு அவசரம்னா தேவியவே மாலையை கட்ட சொல்லு. எனக்கு 2 கைதாப்பா இருக்கு. அப்படியெல்லாம் பேசப்படாது, அபச்சாரம். நான் உண்மையை தான் சொல்றேன். மாலை கட்டுறத பாதியிலேயே நிறுத்த முடியும். இந்தாங்க. இந்தாங்க பூஜாரி மாலை. எவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கேன். இப்போவாவது கொண்டு வந்தேளே. எனக்கு 2 கைதான் இருக்கு. மாலை கட்டுறது பெரிய வேலை, கற்பூரம் காட்டுற மாதிரி இல்ல. இங்க பாருங்க, ஏன் இப்படி தேவையில்லாம கோவப்படுறேன்? தீபாராதனைக்கு முன்னாடி தேவிக்கு அலங்காரம் பண்ண வேண்டாமா? மாலை இல்லாம பண்ண முடியுமா? நான் மாலை கட்ட ஆரம்பிச்சது நேத்து இன்னைக்கு இல்ல. சீக்கிரமா மாலை எடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதோட நீளம் குறைவா இருக்கே. தேவிக்கு சாத்துறதுக்கு இது போறாதே. உங்களுக்கு என்ன தோணுங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. சீக்கிரம் மாலை போடுங்க. முடியாது வாரியர், தேவிக்கு சாத்துறதுக்கு இது போறாது. எவ்வளவு பத்துதோ அவ்வளவு போட்டா போதும். என்ன சொன்னேன் நீங்க? இதை விட நீளமா மாலை கட்ட என் கைக்கு நீளம் பத்தாது, புரியுதா? தேவியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்னுண்டு இப்படி எல்லாம் பேசப்படாது. நான் காரியமா தான் சொல்றேன். தினமும் நீளம் பத்தல சொன்னா நான் என்ன செய்யறது? வேண்டிய அளவுக்கு மாலைய பெருசா கட்டணும். அம்பாள் விஷயம் இல்லையா? அதுல அலட்சியத்தை காமிச்சா அந்த குத்தத்தை நான் ஏத்துக்கிறேன். மாலையோட நீளம் கம்மியாறனால என்ன ஆகுறது நான் பாக்குறேன். மாலையை போடுங்க. அப்படி இல்ல வாரியர், மாலை இன்னும் கொஞ்சம் நீளமா என்னால இருக்கணும். முடியாது. இதுக்கு மேல நான் மாலை கட்டுவேன் நினைக்காதீங்க. எவ்வளவு அகங்காரமா பேசுறான் பாத்தீங்களா? அதுவும் அம்மாவோட சந்நிதியிலே. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பான். அம்மா பகவதி, என்ன மன்னிச்சுடுமா. எல்லாத்துக்கும் நீதாம்மா சாட்சி. இந்த பூசாரிக்கு என்ன திமிரு? குட்டி கிருஷ்ணா, இந்தா. ஆஹா, உனக்கு என் மேல கோவமா? நீ எப்படி சாப்பிட மாட்டேங்கிறத பாக்குறேன். பகவதி, என்னோட தலக்கணத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா. அறிவில்லாம செஞ்ச தப்ப மன்னிச்சு காத்தரல வேண்டும். என்ன மன்னிச்சிருமா அம்மா நாராயணி. மாலை கட்டுறதுக்கு கை நீளம் போதாதுன்னு சொன்ன வாரியரோட கைய முறிச்சுது. முறிஞ்ச கையோட அவர் வாழ்ந்தாரு. இன்னைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதமான சம்பவங்கள் இந்த கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணா நடக்காத விஷயம் ஒண்ணுமே இல்ல. அதனால உங்க பொண்ணோட நோய் தீர்றதுக்கு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் சாமி நாங்களும் இங்க வந்திருக்கோம். எல்லாம் அம்மா பாத்துக்குவா. நேரம் ஆயிடுச்சு, நல்லா இருட்டிடுச்சு. போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரி சாமி, நாங்க கிளம்புறோம். சரி, நல்லபடியா போயிட்டு உங்களை வாங்க. பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அந்த அம்மாவோட அனுகிரகம்னு நினைச்சுக்குங்க. அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதப்பா. நீ அங்க போறதுதான் நல்லது. என்னம்மா பேசுறீங்க? நான் அங்க போனா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த கோவத்துல ஏதோ அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக நீ அவ புருஷன் இல்லன்னு ஆயிடுமா? அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குப்பா. என்னோட அதிகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இவ முகத்தை பாருப்பா. இங்க வந்ததுல இருந்து இவ சிரிச்சு நீ பாத்திருக்கியா? இவள மாதிரியே அந்த அப்பாவி பொண்ணும் அங்க கண்ணீரும் கவலையுமா இருப்பா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ அவ வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். சோட்டா நிக்கிற அம்மன் காலடியில உட்கார்ந்து அவ அழுதுகிட்டு இருந்தா. இந்த கனவுக்கு என்ன பார்த்தோம்? இந்த கனவை கண்டதுல இருந்து என் மனசு அமைதியாவே இல்ல. நீ இங்க இப்ப எதுக்கு வந்த? நீங்க சொன்ன டைம் இன்னையோட முடியுது. உங்க பிரார்த்தனையோட பலன் என்னன்னு தெரிஞ்சுக்க வந்தேன். குணமாகலன்னா இவள நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் வந்தேன். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எவ்வளவோ நோய் வந்து இங்க வந்தவங்க நல்லபடியா திரும்பி போயிருக்காங்க. அவசரப்பட்டா முடியுமா? தேவியோட அனுகிரகம் கிடைக்கிற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா?
ஆமா, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. நீங்க வற்புறுத்துனீங்கன்னு தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். நம்ம நாளைக்கே வீட்டுக்கு கிளம்பலாம். அப்புறம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். போதும் போதும், அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ கோவிலுக்குள்ள வரியா இல்லையா? நான் அப்புறமா வரேன். நீ வாமா. அம்மா அம்மா நாராயணி, தேவி நாராயணி, 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 அம்மா நாராயணி, தேவி நாராயணி. தாயே, அம்மா, விடுங்க. நாராயணி அம்மா, என் பொண்ணை அம்பாள் கிட்ட கூட்டிட்டு போங்க. மகாநாராயணி, தேவி நாராயணி, மகாநாராயணி, தேவி நாராயணி, அம்மா அம்மா நாராயணி. நாராயணி, நாராயணி, காப்பாத்துமா. கீழ்காவுக்கு அவளை கொண்டு போங்க. இந்த பொண்ணோட உடம்ப விட்டு போ. இல்ல, முடியாது. நான் போக மாட்டேன். போக முடியாது, முடியாது, முடியாது. நான் உன்னை போக வைப்பேன். இல்ல, இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். நீ போகணும், போய் தான் தீரணும். இல்ல, இல்ல, போக மாட்டேன். நான் உன்னை அனுப்பாம விட மாட்டேன். போயிடுறேன், போயிடுறேன். அம்மா, அம்மா அம்மா நாராயணி, நாராயணி, அம்மா தேவி நாராயணி, அம்மா, அம்மா நாராயணி, நாராயணி. நாராயணி, தேவி நாராயணி. அம்மா, தேவி மகாமாயே, உன்னோட கருணைக்கு கோடி நமஸ்காரம். மல்லிகா, ரமணி, இங்க எப்படி வந்த? அம்மன் தான் வரவழைச்சாங்க. அண்ணனை தேடுறீங்களா? கவலைப்படாதீங்க, அவரும் அம்மாவும் வந்திருக்காங்க.
நாராயணி. அம்மா நாராயணி. என் பொண்ணோட குறையெல்லாம் சோட்டாணி கரையம்மன் தீர்த்து வச்சுட்டா. அம்மா தாயே, என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. மல்லிகா, நீ என்ன ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் அம்மாவை வழிபட்டுட்டு வருவோம் வாங்க.